இருக்குது. அதே மாதிரி என்னுடைய தாவா ஃபார்மேட்டும் இதுதான். ஆர்குமெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த ஆர்குமெண்ட் அந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக ஒருத்தன் நம்பிட்டானா அதுலேருந்து ரிவர்ஸ் போக மாட்டான். அதான் சொல்கிறாங்களே, அவங்க கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டான். மூளைச்சலை மயக்கும் பேச்சு, சூனியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நேரட்டிவ் தான். உங்கள் தாவா நம்ம கையில் எடுக்கும்போது இதை அதை சொல்கிறாங்க, அதை விட சூப்பர் நேரட்டிவ் நாம் நிறுத்த முடியும். இவங்க கொடுக்கறத விட அல்ல சொல்கிறாங்களே, நீ என்ன ஆர்குமெண்ட் வச்சாலும் அதுக்கு அப்பா ஆர்குமெண்ட் நான் கொடுப்பேன்டான்னு நல்லா குரானில் சொல்கிறான்ல. நீ என்ன ஆதாரம் கொண்டு வந்தாலும் அதுக்கு சூப்பர் ஆதாரம் நாங்கள் கொண்டு வருவோன்ட்டு அது இருக்குது. இவங்க கையில் எடுக்கிறது இல்லை. ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு அவங்க அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த என்ன நேரட்டிவ் வைக்கப்படுது, ஏன் உருதுவில் இருக்குது, உருது ஜமாத் இஸ்லாமி ஸ்பீக்கர்லாம் பேசுகிறாங்க, இதை தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ டீட்டெயிலாம் பேசுகிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணி இகாமத்தீன் பேசுகிற ஆட்கள் இவங்க நேரட்டிவ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது மக்கள் மத்தியில் எடுபடுது. இந்த ஒரு ஆதாரம் போதும். இந்த விஷயங்கள் நம்ம கேட்டோம்ல, இந்த கேள்விகள்லாம் வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கு விடை கொடுத்து இதை உடைக்கணும். இன்றைக்கி உலகமே நேரட்டிவ் வச்சு தான் ஓடுது. ஆர்எஸ்எஸ்லாம் எடுத்துங்க, சில ஆர்குமெண்ட் தான். என்ன ஆர்குமெண்ட்? ஜாதியை உருவாக்குனது முஸ்லீம்கள், இதனால தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம், நம்மளை பிரிக்கிறதுக்காக அவன் உருவாக்கினான். இது உண்மையாக பொய்யான்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அவன் அப்படி நம்பிட்டு தான் பிஜேபியில் போய் சேர்றான். ரொம்ப நாள் கழித்து அந்த சத்யபிரபு மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ அதெல்லாம் முட்டாளாக இருந்தோம், நாங்கள் ஆர்எஸ்எஸில் அப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி போனோம், ரொம்ப லேட்டாகும், கடுக்காக நமக்கு கொடுத்துட்டாங்க, இது இல்லை நம்ம. ஏன்னா அந்த முன்னாடி இப்போ ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார், ஒரே பேச்சு, ஜாதியை உருவாக்குனது வெள்ளைக்காரன், நாங்கள் உருவாக்கலை. என்ன பேசுவீங்க? ஆவுடையப்பன் முன்னாடி உட்காந்துட்டு அவன் பயங்கரமான ஒரு இவன் ஆங்கர். அவன் சொல்கிறான், என்ன நீங்கள் அபத்தமாக பேசுகிறீங்க? பேசவே விட மாட்டாங்க. அதாவது அவங்க ஒரு பொய்யை பேசுவாங்க, அந்த பொய் பேசும்போது அந்த பொய்க்கு இங்கோட்ட கவுண்டர் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை பேச விட மாட்டாங்க. இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க, நான் தான் இல்லைங்கிறேன்ல, நான் தான் அதை ஒத்துக்கலைங்கிறேன்ல. இப்போ கடைசியாக கூட மோகன் பகவத் கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் ஒரு மேடையில் பேசினார். ஒரு மூவி ஒன்று வந்தாங்கல்ல, இவங்க பிருத்திவிராஜா என்ன இவங்க ஒரு மூவி அக்ஷய்குமார் ஒரு படம் ஒன்று எடுத்தாப்போ இப்படி மன்னர் வச்சு பிருத்திவிராஜா என்னமோ ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, வரலாறுங்கிற பேரில் வெள்ளைக்காரன் எழுதி வச்சதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் வரலாறு நாங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் வேணாம், இல்லை நீங்கள் எழுதக்கூடாது. இப்போ உட்காந்து இவங்க இப்போ எழுதுறாங்க வரலாறு இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா வரலாற்றில் பாட புத்தகங்களில் பிருத்திவிராஜோடைய வரலாறுலாம் படித்ததெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த சினிமாவில் வர்றது வேலை. அவருக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தவரோட இவர் இப்போ சண்டை போட்ட மாதிரியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விமர்சனம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார், ஏன்னா நாளைக்கு வரலாற்றில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அறிவு மலங்கடிக்கப்பட்டு உட்கார வச்சிருக்கு. புரியுதா? அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? நஜிதை பேர் மாற்றிட்டாலே போதும். நஜிது எதுன்னு தேடி எடுக்கிற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி கிடையாது. கான்ஸ்டான்டினோப்பிளில் பேர் மாற்றி வச்சுட்டா போதும், அது என்ன பேசுது கான்ஸ்டான்டினோப்பிள் என்னென்னலாம் தேடி எடுக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி கெப்பாசிட்டி கிடையாது, யார்கிட்டையும் டைமும் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இது ரீச்சும் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக போச்சு. சம்பாதிக்கிறது நிறுத்தினா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்.